வணக்கம். இன்னைக்கு இப்போ இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில் இந்த கரோனா வைரஸ்னால எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற செல்ஃப் ஐசோலேஷன், சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதனால மனநலத்தில் என்ன பாதிப்பு வரும்? கண்டிப்பாக ஆங்ஸைட்டி கூடும் எல்லாருக்கும். இந்த நோயினால் இதனால என்ன பாதிப்பு வரும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. ரெண்டாவது, இப்போ இந்த ஜெனரேஷன் ஃபுல்லாகவே இவங்க இது மாதிரி 21 நாட்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வணங்கி கிடக்கணும், வெளியில் போகக்கூடாது, மற்றவங்களோட பேச முடியாது அப்படிங்கிறது ஒரு புதுமையான விஷயம். இதுவே எல்லாருக்கும் ஒரு அச்சமும் பயமும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி தவிர்க்கலாம்? இது எல்லாத்தையும் ஒன்று, ஃபேமிலியோட பாசிட்டிவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் ஒன்று கூடி ஒரு ஆக்டிவிட்டி செய்யுங்க. வீட்டு வேலைகளை பகுதுங்க. ஒருத்தர் இன்னைக்கு அப்பா லஞ்ச் செய்கிறாரா, ஈவினிங் அம்மா டின்னர் செய்யட்டும். அது மாதிரி குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், கார்டனிங், பிளேயிங், அவங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ், அவங்களோட ஒரு பாடம் படிக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி தரது, அந்த மாதிரிலாம் போர்டு கேம்ஸ், இது எல்லாத்தையும் குடும்பமாக ஒன்றா சேர்ந்து செஞ்சிங்கன்னா இந்த அச்சமும் பயமும் குறையக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லா சோர்ஸஸ்லையும் இதை பற்றியே தேடாதீங்க. இன்டர்நெட்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும், எல்லாமே இதை பற்றியே இருக்க வேண்டாம். தேவையான விஷயங்கள் உங்களுக்கு இது இவ்வளோ நாளாக தெரிஞ்சிருக்கும் போதும். மற்றது என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸோ அது கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை WHO இல்லை அரசாங்கம் வேறு ஏதாவது சொல்கிறோன்னா அதை கேட்டால் போதும். ஒரு அன்னெசரி இன்ஃபர்மேஷன் கூட ஆங்ஸைட்டியை அதிகப்படுத்தும். ஸோ இதை நம்ம ஒழுங்காக இது ரெண்டுத்தையுமே கரை பிடிச்சோம்னாலே இந்த 21 நாட்களை நம்ம மீண்டு நல்லா இருக்கலாம். தேங்க்யூ.